முதலாம் சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு கொண்டு வருவோம். 1 Samuel chapter 2 verse 8. முதலாம் சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Samuel chapter 2 verse 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இங்கே சிறியவனை புழுதியில் இருந்து எடுக்கிறார். He raises up the poor out of the dust. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். He lifts up the beggar from the dunghill. அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். He sets them among the princes. அடுத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். He makes them inherit the glorious throne. ஒரு சாதாரண மனிதன் இந்த சிங்காசனத்துக்கு போக முடியுமா? Can an ordinary man go to this throne? இதுதான் இன்றைய மெசேஜ். This is today's message. ஒன்றுமே இல்லாதவன், A person who has nothing, தகுதியே இல்லாதவன், he is unworthy, எந்த மேன்மையும் இல்லாதவன், nothing great, பிறப்பிலும் சிங்காசனத்துக்குரியவன் அல்ல, வளர்ப்பிலும் சிங்காசனத்துக்குரியவன் அல்ல. by birth he does not belong to the throne, by his growth he does not belong to the throne. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, இது ஒரு தீர்க்கதரிசன ஒரு வசனம். This is a prophetical verse. ஒண்ணுமில்லாதவனை அவர் எடுக்கிறார். He raises up the poor. குப்பையில் இருந்த மனிதனை உயர்த்துகிறார். The man who is in the dust he is lifting. பிரபுக்களாகிய பரிசுத்தவான்களோடு இந்த மகிமையான சபையிலே, சரீரமாகிய சபையில் பூமியிலே உட்கார வைக்கிறார். He sets among the princes, the holy saints in the glorious church on the world. இனி வருங்காலங்களிலே மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். In the coming world he is making them to inherit the glorious throne. ஒரு புழுதியில் இருக்கிற மனிதன் சிங்காசனத்துக்கு போக முடியுமா? Can a man who is in the dust be able to go to the throne? குப்பையில் இருக்கிற மனிதன் சிங்காசனத்துக்கு போக முடியுமா? Can a man in the dunghill be able to go to the throne? ஒரு இடத்துல ஒரு வாலிப பையன் இருந்தான். There was a young boy in a place. அவனை அவனுடைய பெற்றோர்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை. His parents could not control him. அதிகமான பிரச்சனைக்குரியவனாய் அவன் மாறினான். He became a problematic child. கண்டித்தார்கள், He rebuked them. தண்டித்தார்கள், They punished him. அவனை என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாகிவிட்டது. அவனால அவங்களுக்கு தொல்லை அதிகரித்தது. They tried various means, but the trouble was increasing. அவனை கட்டுப்படுத்த அவர்களுக்கு முடியவில்லை. They could not control him. ஒரு கட்டத்துல அவன் போலீஸ் கேஸ் என்று மாட்டிக்கொள்கிறார். In one stage he fell in the hands of அதற்கு the பின்பு police. அவனை அவர்கள் கட்டுப்படுத்த முடியாமல் துரத்தி விடுகிறார். Therefore, thereafter they could not control him. They drove him away. உன்னை பெற்றதுக்காக துக்கப்படுகிறோம். They feel sorry for begetting நீ him. எங்களுக்கு பிள்ளையே கிடையாது. You are not my child. துரத்தி விட்டார்கள். They drove him away. அவனும் போய்விட்டான். He also went away. அவன் சென்னையில போய் கஷ்டப்பட்டு வேலைகளை பல இடங்கள்ல அலைந்து சில வேலைகளை கற்றுக்கொண்டான். He went to Chennai, wandered various places and learned certain jobs. அப்படி அவன் சுற்றி திரிந்த நாட்களிலே When he was wandering about, ஒரு சகோதரன் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்டான். through one brother he came to know about Jesus Christ. அவன் அறிந்த பின்புதான் அவனுக்கு தெரிந்தது தன் தாயும் தகப்பனும் நம்மை கைவிட்டு துரத்தி விட்டது எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம் என்பதை உணர்ந்தான். Only after he has come to know Jesus Christ, what a miserable condition it was that he has been driven away by his father and அவனுடைய mother. வாழ்க்கை மாற்றப்பட்டது. His life was changed. வாழ்க்கையின் போக்கும் மாற்றப்பட்டது. The course of the life was changed. கொஞ்ச நாட்களில் ஆண்டவர் அவனோடு பேசினார். The Lord started speaking to him. இந்த மகிமையான சீயோனின் தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தார். He gave the Zion, the glorious Zion throne. அவன் எல்லாவற்றையும் உதறிவிட்டு இந்த ஊழியத்துக்கு வந்து விட்டான். He forsook everything and came to the ministry. இது ஒரு உண்மை சம்பவம். This is a true incident. தகப்பனும் தாயும் உன்னை தள்ளிவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். Even though father mother is throwing you away, the Lord gathers you. பெத்த தாய் அவனை பிள்ளை என்று சொன்னாலும் தேவன் அவனை தன்னுடைய பிள்ளையாக உருமாற்றிக் கொண்டார். Even though own mother says that you are not my child, the Lord made him as his own son. சமுதாயத்திலும் குடும்பத்திலும் புறக்கணிக்கப்பட்ட ஒருவன் சீயோனின் குமாரனாக மாற்றப்படுகிறார். A man is rejected by the family and society, but he becomes the son of Zion. இது தேவனால் மாத்திரமே கூடும். It is only possible by God. எளியவனை, அதாவது ஒன்றுமில்லாத மனிதனை சிங்காசனத்துக்கு கொண்டு வருகிறவர் தான் நம்முடைய தேவன். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. Our God is a God who is able to bring this poor to the throne. That is his speciality. நம்முடைய பழைய நிலவரங்களை சிந்தித்து பார்ப்போம். Let us think about our worldly condition. வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள். Look on the rock from whence we were hewn. தோண்டி எடுக்கப்பட்ட துறவை நோக்கி பாருங்கள். Look on the pit where you are to be brought out. பாவத்தின் உளையிலே உளையான சேற்றிலே கிடந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து இன்றைக்கு சபையிலே அமர வைத்திருக்கிறார். We were found in the miry clay, but he has lifted and made us sit in the church. நாமும் இன்றைக்கு சொல்லப் போனால் பாவிகளிலே பிரதான பாவி என்று பவுலை போல சொல்லலாம். As we can say, just like Paul, we are the chiefest among all sinners. எனக்கும் இந்த மார்க்கத்துக்கும் இந்த பரிசுத்தத்துக்கும் இந்த தெய்வீகத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாதவன், எந்தவித தகுதியும் இல்லாமல் கிடந்த ஒரு ஆள் என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. இதுதான் உண்மையான காரியம். This is a true thing. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? But what God is doing. கொலோசியர் 1:28 படி
Colossians chapter 1 verse 28. எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படியான ஒரு உபதேசத்தை கொடுத்து அவனை மணவாட்டி சபையாக மாற்றுகிறார். He is giving the doctrine, changing any man perfect. He is making a part of the glorious bridal church. அடிமை தேசத்திலே அடிமையாக இருந்ததான ஒரு எஸ்தருக்கு மணவாட்டியின் அந்த ராஜஸ்திரியின் ஸ்தானத்தை தேவனால் கொடுக்க முடியுமானால், அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய நிலவரம் இந்த மாலை வேளையில எவ்வளவு தரம் கெட்டு இருந்தாலும் உங்களையும் மகிமையுள்ள மணவாட்டி சபையாய் தேவனுடைய இரத்தம், தேவனுடைய வல்லமை, இயேசுவினுடைய புண்ணிய இரத்தத்துக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு சக்தி உண்டு. If it was possible for the bondwoman Esther to be brought to the throne by human society, is it not possible by the Almighty God to bring you to glorious throne, whatever your condition may be in this world? சவுலை பவுலாய் மாற்றின அந்த வல்லமை, The power which changed Saul as Paul. பிரயோஜனம் இல்லாமல் இருந்த ஒனேசிமை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றினவர். Who Onesimus was unprofitable, but he was made profitable. இன்றைக்கும் நம்மை மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு கொண்டு செல்ல வல்லவராய் இருக்கிறார். He is capable of taking us a glorious throne. ஒரு சாதாரண மனிதனை அவரால் உயர்த்த முடியுமா? Can he lift an ordinary man? நான் அதை குறித்து உங்களுக்கு சில வேதத்திலிருந்து சிலரை நான் முன்னாக வைக்க விரும்புகிறேன். I want to quote certain instances from the Bible for us. தானியேலின் புத்தகத்தை பார்க்கும் பொழுது, In the book of Daniel, தானியேல் ஒரு வாலிபன், Daniel was a young man. அவன் ஒரு அடிமை, He was a slave. அவன் பிடிக்கப்பட்டவன், He was caught. அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. He got a chance, opportunity. ராஜ போஜனத்தை புசித்து சுகபோகமாய் வாழ்கிற ஒரு வாழ்வு அவனுக்கு கிடைத்தது. He got a life to royal meat and lead a luxurious life. அவனுக்கு அந்த வாய்ப்பை தேவன் கொடுத்தார் என்று நாம் சொல்லலாம். We can say God himself gave him this opportunity. ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவனை அவர் சிங்காசனத்துக்கு கொண்டு போக மறைமுகமான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். But in that situation, the Lord has kept a hidden plan in order to take him to the throne. ஒரு சாதாரண மனிதனை தேவனால் சிங்காசனத்துக்கு கொண்டு போக முடியுமா என்பதற்கு நான் 2-3 காரியங்களை உங்கள் முன்னாக வைக்க விரும்புகிறேன். I want to place 2 or 3 instances to prove that is it possible for a God to take an ordinary man to the throne. எப்படி இருந்தால் ஒரு மனிதன் சிங்காசனத்துக்கு வர முடியும்? What should be the condition of man to come to the throne? தானியேலுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ராஜா சொல்லுகிறான், நீ இந்த காரியத்தை வெளிப்படுத்தினால் நீ ராஜ்யத்திலே 3வது இடத்துக்கு வர முடியும். In the book of Daniel chapter 5 verse 16, the king says, if you are able to reveal this secret, you will be able to come the 3rd position in this kingdom. நீ ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய். You will be the 3rd ruler in this government. இவனுக்கும் இந்த தேசத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. He did not have any contact with this country. இவனுக்கும் இந்த ராஜ குடும்பத்துக்கும் எந்த தகுதியும் கிடையாது. He did not have worthiness to become a part of this royal throne. அரசாட்சி செய்கிற அளவிலே எந்த விதமான மெச்சூரிட்டியும் அவனுக்கு கிடையாது. He did not have a maturity to have this dominion. எந்த சூழ்நிலையும் அவனுக்கு ஒத்து போகிறதே கிடையாது. No situation was adjustable to him. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவன் வாலிபனாக அந்த தேசத்திலே பிடிக்கப்பட்டவனாய் காணப்பட்டார். In such a situation, he was caught as a young man. He was subordinate to that kingdom. ஆனால் அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தான். But he was a man pleasing to God. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You should understand one thing. வசதிகள் வாய்ப்புகள் இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும், நாளை மறுநாள் வரும். Riches and facilities may come today, tomorrow it will go, the day after tomorrow again it comes. வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. Life is full of ups and downs. ஒரு சிலருக்கு கர்த்தர் கொடுத்து பார்க்கிறார், அவர்கள் போய் விடுகிறார்கள். The Lord gives to certain people, they go away. சிபிஎம் சபையை குறித்த பழைய ஒரு வார்த்தை உண்டு. Regarding CPM church, there is an old verse. ஆரம்ப காலங்களிலே இந்த சபைக்கு தேவன் கொடுக்காமல் சோதித்தார். வறுமையினாலே, தரித்திரத்தினாலே ஊழியம், சபை, ஜனங்கள் சோதிக்கப்பட்டார்கள். In the beginning days, the Lord was trying this church without giving anything. The church was undergoing suffering because of poverty and penury. ஆனால் இன்றைக்கு உள்ள நிலவரம் அப்படி அல்ல. But the condition prevailing today is different. தேவன் தன்னுடைய கான்செப்டை மாற்றி இருக்கிறார். The Lord has changed his concept. இப்பொழுது நடக்கிற சம்பவம் என்ன? What is the instant taking place? ஊழியர்களுக்கும் ஜனங்களுக்கும் தேவன் அளவில்லாமல் கொடுக்கிறார், கொடுத்து சோதிக்கிறார். இவர்கள் இதில் உண்மையாக இருக்கிறார்களா? The Lord is giving limitless to the believers and the servants of God, and he is trying to prove whether they are faithful in it. ஆனால் தரிசனமற்ற விசுவாசிகளும் ஊழியர்களும் என்ன செய்கிறார்கள்? இவர் கொடுத்து சோதிக்கிறார் என்பதை தெரியாமல் நாம் பட்ட கஷ்டத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், அனுபவிக்க என்று நின்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். What is the thought of the believers and servants who do not have vision? We had suffered a lot, therefore the Lord has given, but it is not the fact that he is trying by giving
receiving these riches. தானியேலும் அந்த தேசத்திலே போன பொழுது ராஜ போஜனத்தை புசித்து அந்த மொழியை கற்று ராஜகுமாரனாகவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Daniel, when he came to the kingdom, he had the privilege to eat royal's meat and become part of the royal kingdom and enjoy the luxuries and become the son of a king. இவனை எப்படி தேவன் சிங்காசனத்துக்கு கொண்டு போக முடிந்தது? How the Lord was able to take him to the throne. அவனை எப்படி அவ்வளவு மூன்றாவது அதிபதியாக மாற்ற முடிந்தது? How was he made as the third ruler of the kingdom? எந்த அளவு அவனால வர முடிந்தது? To what extent he was able to grow? அதுக்கு அவனுடைய தனிப்பட்ட பிரதிஷ்டையே காரணம். Because of his personal consecration he received this. ஒரு ஊழியனுக்கென்று ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது. For a servant of God there is a consecration. விசுவாசிகளுக்கென்று சில பிரதிஷ்டைகள் இருக்கிறது. For believers there are certain consecrations. நடையில், உடையில், பாவனையில், அவனுடைய பணத்தில், வசதியில், எல்லாவற்றிலும் ஒரு பிரதிஷ்டை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவசியம். In walk, behavior, mode of life, in all aspects of life, a servant of God and believer needs consecration. ஒரு விசுவாசி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு சில கற்பனைகள் இருக்கிறது. There are certain laws regarding the believer that he should live in this way. இன்னும் பரிசுத்தத்தை அவன் வாஞ்சிப்பானால் தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு பிரதிஷ்டை பண்ணி அவன் இன்னும் தேவனோடு கிட்டி சேருவான். If he desires holiness, he will make a consecration with God and he will come closer to God. அவனுக்கு ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது தன்னை ஒடுக்கி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே வருவான். When he is hearing every sermon, he will subject himself and he will prepare himself to come to close to God. பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை அவர் கூட்டிச் சேருங்கள் என்பார். ஏனென்றால் பலியினால் ஒரு உடன்படிக்கை செய்ததான ஊழியர்களும் உண்டு, விசுவாசிகளும் உண்டு. There are servants of God and believers who have made a covenant with him by sacrifice. The Lord will say, gather such people unto me. கர்த்தர் கொடுத்தார் என்று எல்லாவற்றையும் ஒரே வாயிலே சாப்பிட்டு விட்டு அவன் ஏப்பம் போட்ட ஆள் கிடையாது. தன்னுடைய பிரதிஷ்டையை அந்த இடத்துல தான் முதலாவது வெளிப்படுத்துகிறார். He was not a man because God has given him everything plenty and finished, but he is revealing his consecration in that context. இந்த முதலாவது பிரதிஷ்டை அவனை கனம் பண்ண ஆரம்பித்தது. The first consecration made him honorable. இரண்டாவது ராஜா சொப்பனம் பார்க்கிறார். Secondly, the king sees a dream. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்கிறார். Now the spirit of God is helping him. இப்பொழுது அவனை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிற சாஸ்திரிகள், ஜோசியர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? What are the things spoken by the astrologers and the wise men regarding him? தானியேல் 2:11 மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய இதை யாருமே சொல்ல முடியாது. In Daniel chapter 2 verse 11, only those beings who are not having their contact with the flesh, but they are having the contact with the heavenly beings will be able to reveal these things. மாம்சத்துல இருப்பான், ஆனால் மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ண மாட்டான். He will live in the flesh, but he will not have contact with the people who are in flesh. இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் பேசும் பொழுது மாம்சத்தின்படி நாங்கள் கிறிஸ்துவை கூட அறிய மாட்டோம் என்று சொல்லுகிறார். When St. Paul speaks about Lord Jesus Christ, in the carnal sense we do not know Lord Jesus Christ. மாம்சத்தின்படி எவனையும் அறியாதவர்கள் மாத்திரமே அந்த மகிமையான ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய மகத்தான கிரியைகளை செய்ய இயலும். Those who do not have anything connected with carnality will be able to do these highly exalted manifestations of God. இந்த போஜனத்திலே உள்ள பிரதிஷ்டையும் இந்த மாம்சமா இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாமல் தன்னுடைய ஜீவியத்தை காத்துக் கொண்டது நிமித்தம் தானியேல் 2:48 அவன் பாபிலோன் மாகாணத்தின் அதிபதியாக மாற்றப்பட்டான். Because of the consecration and he was not having contact with the carnally minded people, Daniel was lifted to the high position in the kingdom of Babylon. பாபிலோன் மாகாணத்தின் அதிபதியாக அவன் மாற்றப்பட்டான். He became the governor of the province of Babylon. ஒரு பிரதிஷ்டை ஒரு மனிதனை எவ்வளவு உயர்த்துகிறது? How much the consecration is lifting a person. மாம்சத்தை நீங்கள் கட்டுப்படுத்தினால் தேவன் உங்களை கனம் பண்ணுவார். If you control your flesh, the Lord will honor you. அவனுக்குள்ளே தேவர்களுடைய ஆவி, வெளிச்சத்தின் ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. In him there was the spirit of God, the spirit of light of God. அவனை குற்றம் கண்டுபிடிக்க முயற்சித்தார்கள், அது முடியவில்லை. They tried to accuse him, but it could not be possible. அவனும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரும் வாலிபர்கள், ஆனால் ஒரு மனமுள்ள ஆவிக்குரிய வாலிபர்கள். Himself, Shadrach, Meshach, Abednego were young men, they were one-minded young men. அருமையானவர்களே, சிங்காசனத்துக்கு நீங்கள் போக வேண்டுமா? Beloved people, you have to go to the throne. முதலாவது உங்களுடைய தனிப்பட்ட பிரதிஷ்டையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். First of all, you should keep your personal consecration. ரட்சிக்கப்பட்டதிலிருந்து எத்தனை வார்த்தைகள் கேட்கும் பொழுது, எத்தனை பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களோடு தனிப்பட்ட விதத்தில் இடைப்பட்டு நீங்கள் தேவனுக்கு முன்பாக, பலிபீடத்துக்கு முன்பாக, சிங்காசனத்துக்கு முன்பாக பலியினாலே பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். From the day of your salvation, when you hear the word of God, when you hear the sermons of God, the personal consecration with God, the sacrifice you made with a fire. அநேகர் இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள், ஆனால் உண்மை இல்லை. Many are making consecrations, but they are not faithful. பைபிள் படிக்கிறோம் என்று சொல்வார்கள். எத்தனை பேர் சரியாக படிக்கிறார்கள்?
They say they read Bible. How many are reading the Bible regularly? மனைவிக்கு உண்மையா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை பேர் இருக்கிறார்கள்? They say we are faithful unto the wives. How many are faithful like this? புருஷனுக்கு உண்மையா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறார்கள்? They say they are faithful to the husbands. How many people are faithful to husbands? உணவிலே உடையிலே நீங்கள் உங்களுடைய பிரதிஷ்டையை எத்தனை பேர் காத்துக்கொள்கிறீர்கள்? In food, diet and clothing, how many people keep their consecration? ஆதியாகமத்திலே யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். In the book of Genesis, Jacob made a vow. எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து என் பிதாவின் வீட்டுக்கு சமாதானத்தோடு தேவன் என்னை திரும்பி வர பண்ணினால் அவர் எனக்கு தேவனாய் இருப்பார். எனக்கு கிடைத்தவைகளில் எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டானாம். If God gives me food to eat, clothes to put on and a place to dwell in, then when I will return to my father's place, I will give tithe unto the father. ஆனால் ஒன்றும் கடைசி வரை அவன் செலுத்தினதாக பைபிள்ல இல்லவே இல்லை. We could not find the Bible. He offered the tithe on in account. இன்றைக்கும் கூட அநேகர் இந்த தேர்தல் வாக்குறுதி போல பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். Many people are making the promises like the election promises today. அதெல்லாம் தோல்வியை சந்திக்கிறார். They are meeting with failures. உங்களுடைய பிரதிஷ்டையை தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். The Lord is looking at your consecration. அது ஒரு தனி சப்ஜெக்ட். It is a tiny individual subject. பொருத்தனையை தேவன் கேட்கிறார். The Lord hears the vow. 20 வருஷம் கடந்து விட்டது. 20 years passed by. யாக்கோபிட்ட தேவன் பேசுகிறார். The Lord speaks to Jacob. நீ திரும்பி வான்னு. You come back. திரும்பி வான்னு சொல்லும்போது எப்படி சொன்னார் தெரியுமா? நீ பொருத்தனை பண்ணின இடத்தில் உனக்கு தரிசனமான தேவன் ஒரு ஹிண்ட் கொடுத்து பார்த்தாரு. அப்பமா அவனுக்கு உரைக்கல. When he asked you to come back, he is hinting, you meet a God whom appeared in the vision when you are going back. அவ்வளவுதான் சொல்ல முடியும். That is all he could say. நாங்களும் பிரசங்கத்துல ஒரு லிமிட் தான் கொண்டு போக முடியும். We can tell only a hint in the sermons. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், உங்களோடு இடைப்படுவார். The Spirit of God is with you, he will deal with you. சரியான ஒரு பிரதிஷ்டையும் மாம்சத்திலே ஜீவிக்காத ஒரு அனுபவமும் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் ஒரு நாள் உன்னை மகிமையான சிங்காசனத்தில் கொண்டு போய் அதை சுதந்தரிக்க வைக்கும். If you are right kind of consecration experience of dealing with God continuously and praying to God, if you are not having fleshly contact, definitely God will take glorious throne unto you. தானியேலை பார்த்து ராஜா கேட்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? The king was asking Daniel, was God who are worshipping continually able to deliver you from the mouth of the lion? அவன் சொல்றான், ஆம் ராஜாவேன்னு சொல்றான். He says, yes my king. ஏனென்றால் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு மனுஷனை தான் கர்த்தர் சிங்காசனத்துக்கு கொண்டு போக முடியும். Only a man who is worshipping God without any ceasing will be taken by God to throne. தானியேல் 5:16 அவன் சொல்லுகிறான், உன்னை 3ஆம் அதிபதியாய் மாற்றுவேன், நீ இந்த காரியத்தை மட்டும் எனக்கு சொல்லிவிடு என்று சொன்னான். In Daniel chapter 5:16, you will be made the third ruler of the kingdom. Just to reveal this. தானியேல் 5:29 பார்க்கும் பொழுது, Daniel chapter 5 verse 29, ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாக மாற்றப்பட்டான். he was made the third ruler of the kingdom. எவ்வளவு ஒரு மகிமையான உயர்வான ஒரு போஸ்டிங். What a glorious and high post he is. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்குள்ளே வந்து விடுகிறார். He comes to the next position of the king. ஃபர்ஸ்ட் ராஜா, இரண்டாவது அவனுடைய மகன், மூணாவது ஸ்தானம் அந்த அந்நிய தேசத்திலே இந்த தானியேலுக்கு கிடைத்தது எப்படி? The first place is the king, the second the son, this person who belonged to a strange பிதாவுக்கு country. அடுத்ததாக குமாரன், குமாரனுக்கு அடுத்ததாக மனவாட்டி சபையாகிய நீங்களும் நானும் போய் சேர வேண்டுமானால் நீங்களும் நானும் பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணி அதை காத்துக்கொண்ட பரிசுத்தவான்களாய் இருந்தால் வாருங்கள் என்று நம்மை கூட்டி சேர்ப்பார். First father, then the son, then the bridal church. If we have made a consecration with a sacrifice like this, he will call and we will be going there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. அடுத்து 2ஆம் ஸ்தானத்துக்கு ஒரு மனிதன் போனது எப்படி? And how a man went to the second position. நான் இப்பொழுது 3ஆவது ஸ்தானத்திலே போன தானியேலை உங்களுக்கு சொன்னேன். I told about Daniel who went to the third position. எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we read Esther chapter 10 verse 3, மொர்தெகாய் ராஜாவுக்கு இரண்டாவதானவனாக மாறினான். Mordecai came second to the king. எப்படி அவனால் மாற முடிந்தது? How he was able to come. சிங்காசனத்திலே தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு எப்படி நீங்களும் நானும் போக முடியும்? How you and I can go to the second position of the throne. தானியேல் ஒரு அடிமை வாலிபன். Daniel was a slave boy. அவனை அந்நிய தேசத்திலே சிங்காசனத்துக்கு கொண்டு போய் தேவனால் வைக்க முடிந்தது. In a foreign country, the Lord was able to take him to the throne. அதுவும் அடிமை சங்கிலியை உடுத்தின இல்லாவிட்டால் அடிமைத்தை தனத்தை ஏற்படுத்தின அந்த தேசத்திலே இவர்கள் போய் அமர்ந்தார்கள். In the country when he was bound with chain, in the same country he was exalted. எப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய ஜனத்தை சத்துருக்கள் கையில ஒப்புக்கொடுன்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா தான் அங்க வருவான். Whenever the Lord
is handing over his children to the enemies. King Nebuchadnezzar comes. ஆனா அந்த இடத்துல இவனை மூன்றாவது ஸ்தானத்துக்கு தேவனால் கொண்டு வந்தது எதனால்? In that place the Lord brought you in third position. How it was possible? அருமையானவர்களே, நீங்கள் இந்த மாலை வேளையில எவ்வளவு நிலவரம் குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு மாம்சமா இல்லாத ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு பிரதிஷ்டைக்கும் ஒரு மனதிற்கும் இடைவிடாமல் ஆராதிப்பதற்கும் உங்களை நீங்கள் சமர்ப்பித்தால் மகிமையின் தேசத்திலே மூன்றாவது இடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இயலும். Beloved people, doesn't matter in whatever low standard you are seeing today, if you have a life of praying without ceasing, if you have the consecration, if you do not have any contact with carnality, then the Lord will be able to take the high position on throne. இரண்டாவது மொர்தெகாய். Secondly, Mordecai. அது மொர்தெகாய் என்று சொன்னால் சிறிய மனிதன் என்று அர்த்தம். Mordecai means a small man. அவன் யார் தெரியுமா? Who was he? இரண்டாம் அதிகாரம் 21 வசனம் இல்லாவிட்டால் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா வாயில் காப்போன். In second chapter verse 21 and third chapter we read he was a gatekeeper. அவனுக்கு வரும்போது எல்லாருக்கும் கதவை திறந்து விடணும், வர்றவங்களுக்கு விஷ் பண்ணணும். இதுதான் அவனுடைய போஸ்டிங். When the people came, he would open the gate and we should salute them. That was his posting. அவனும் கூட ஒரு அடிமை. He was also a slave. அவனுக்கு குடும்பம் கோத்திரம் ஒண்ணுமே கிடையாது. He did not have family or relationship. அவன் தன்னுடைய உறவினர் பெண்ணாகிய எஸ்தரை தன்னுடைய வீட்டிலே வளர்த்து அவளை மகளாக அங்கீகரித்துக் கொண்டான். He brought up the uncle's daughter in his house and accepted as his daughter. அந்த எஸ்தர் அத்சாலை அவன் வளர்த்தான். He brought up Asa. அப்படினா எஸ்தர்னா என்ன அர்த்தம்? What's the meaning Esther? நட்சத்திரம், மறைவான நட்சத்திரம்னு அர்த்தம். Star, that is hidden star. தன்னுக்குள்ளே ஒரு நட்சத்திரத்தை வளர்த்துக் கொண்டே வந்தான். He was bringing a star in him. ஒரு சாதாரண மனிதன், An ordinary man, ஒரு வாயில் காப்பவன், a gatekeeper. எந்த விதமான தகுதியோ படிப்பறிவோ மேன்மையோ புகழ்ச்சியோ எந்த இதுமே கிடையாது. அவனுக்கென்று ஒரு தூக்கு மரம் தொங்கிக் கொண்டு ரெடியாக இருக்கிறது. He did not have any qualification or anything great. For him a gala was waiting. அதுதான் அவனுடைய ஃபைனல் ஸ்டேஜ்னு எல்லாருக்குமே தெரியும். Everybody knew that he was a final stage. மொர்தெகாய் டைம் கிடைச்சா ஆமான் அவனை நிச்சயமா தூக்குல போட்டுருவான், அது சத்தியம். If Mordecai got him, definitely he will hang him on the gallows. It is definite. மரம் அங்க ரெடி பண்ணி அங்க வைத்தாகி விட்டது. The gallows was made ready and kept. ஆனால் தேவனுடைய திட்டத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். Look unto the plan of God. எந்த தகுதியும் இல்லாத ஒரு மனிதன், he did not have worthiness. ஒருவேளை நீங்கள் பிரியமானவர்களே இந்த மாலை வேளையில பலவிதமான பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், மாம்சீகங்கள்ல நீங்கள் கட்டப்பட்டவர்களாக, பிடிபட்டவர்களாக, அகப்பட்டவர்களாக, சிக்கிக் கொண்டவர்களாக நீங்கள் காணப்படலாம். Beloved people, perhaps you have been caught in various sins and iniquities and transgressions, various carnal things and other things are which are mean. வெளியே சொல்லப்படாத குற்றங்களும் வெளியே சொல்லப்படக்கூடிய குற்றங்களும் உங்களிலே மறைந்திருக்கலாம். There may in you the hidden things which cannot be revealed outside or they can be revealed. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். But you should understand one thing. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் உன்னை தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. You should not forget that God has chosen you even before the foundation of the world. நீ தேவனாலே முத்திரிக்கப்பட்ட ஒரு நபர். You are an individual sealed by God. பரிசுத்த ஆவியானவர் உன்னை முத்திரித்து வைத்திருக்கிறார். The Holy Spirit has sealed you. ஆனால் நீ சிங்காசனத்துக்கு வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? If you want to come to the throne, what should you do? யாரையும் காக்கா பிடிச்சு நீ வர முடியாது. You should not catch hold of something. யாரையும் கால் கையை பிடிச்சு நீ மேல போற முடியாது. By recommendation you can't come up. அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. For that there is a life. ஒன்று நீ எஸ்தரை வளர்க்க கூடியவனாக இருக்க வேண்டும். And you should be bringing up Esther on one hand. ஒரு பரிசுத்தமான ஒரு பெண்ணை, ஒரு கன்னி பெண்ணை அவன் வளர்த்து கொண்டே வந்தான். He was bringing up a holy woman. உனக்குள்ளே ஒரு கன்னித்தன்மை, ஒரு தெய்வீக தன்மை, கற்புள்ள தன்மை, பரிசுத்தமுள்ள ஒரு தன்மை, பிழையற்ற கரையற்ற ஒரு வாழ்க்கையை நீ இந்த உலகத்துல மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். In your life there should be virginity, chastity. You should maintain life without any kind of uncleanness, with any kind of unclean things. நீ சும்மா இருந்தாலும் பாவம் உன்னை தேடி வரும். You are idle, the sin will come seeking you. நீ சும்மா இருந்தாலும் அது உன் மனக்கதவை தட்டும். If you are idle, it will knock at the mind door. உனக்கு திடீர்னு புது புது நண்பர்கள்லாம் வருவார்கள். New friends will come to you. இப்படி பல தன்மைகள் வரும். There various experiences will ஆனா come. இவைகளுக்குள்ள நீ கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு கற்புள்ள கன்னிகையாக உன்னை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். In the midst of all these situations, you should change yourself a chaste virgin in Christ. பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு, ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக நான் உங்களை நியமித்திருக்கிறேன். Saint Paul writing Corinthians, I have espoused a chaste virgin to Lord Jesus Christ. அந்த பெண் தான் ராஜஸ்திரியாக மாறுகிறாள். That girl is become the queen. உனக்குள்ளே ஒரு நட்சத்திரத்தை, ஒரு கன்னித்தன்மையை, ஒரு தெய்வீக தன்மையை, கற்புள்ள வாழ்க்கையை நீ பாதுகாத்தால் அது மகிமையான சிங்காசனத்துக்கு அந்த பெண்ணை கொண்டு போகும், உன்னையும் கொண்டு போகும். In you, if you keep the star, the virginity, chastity, a purity, life, it will take you to the position of throne. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது The book of Esther chapter 4 verse 3. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அலறுவான். தேவ சமூகத்துல கிடந்து புழுதிய
முண்டிய போட்டுக்கொண்டு ரட்டு உடுத்திக் கொண்டு அலறி கதறக்கூடிய ஒரு மனிதன். A man, if he got a problem, he will be crying in the presence of God, putting sackcloth on him, putting dust upon him. உன்னுடைய குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்கே, நீ எவ்வளவு ஜெபிக்கிறாய்? There are many problems in family, how much you pray? உன்னுடைய சபையில இவ்வளவு போராட்டங்கள் இருக்கே, எவ்வளவு நேரம் உன்னுடைய முழங்கால் முடக்கப்படும்? There are so much struggles in family, how many hours you are kneeling down your knees? நான் ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப கடன் இருக்குன்னு சொன்னாங்க. Yes, sister told we are indebted much. எவ்வளவு கடன் இருக்குன்னு சொன்னேன். I asked how much debt? ஒரு 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் இருக்கும் நாங்க. She said 7 lakhs or 8 lakhs. சரி, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டேன். How much time do you pray? அது ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. We pray for 10 minutes. அப்ப இன்னொரு 10 வருஷம் ஆகும் சிஸ்டர்னே. I said it will take 10 years more. நீ 10 நிமிஷம், உனக்கு 24 மணி நேரம் கர்த்தர் கொடுத்து இவ்வளவு ப்ராப்ளம் உனக்கு முன்னால நிக்கும்போது உனக்கு 10 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு தான் உனக்கு மைண்ட்ல இருக்குன்னா அவ்வளவுதான் உனக்கு மெச்சூரிட்டினா தேவன் உனக்கு கொடுக்க முடியாது. The Lord has given you 24 hours, you have so much problems and loads, but you are spending 10 minutes to spend in the prayer, then what can God do? பணத்துல மட்டும் தசமபாகம் இல்ல. Not only tithing in the money. நீ நேரத்திலேயே உன்னுடைய தசமபாகத்தை நீ செலுத்தணும். In time also you should submit your tithe. நீங்க அப்படி பயிற்சிவிக்கப்பட வேண்டியது அவசியம். It is essential, you should be trained in this way. உனக்குள்ளே ஒரு அலறுதல் இருக்க வேண்டும். In you there should be a crying. உனக்குள்ளே ஒரு கதறுதல் இருக்க வேண்டும். And there should be a groaning. ஜனங்கள் அழிவை நோக்கி போகிறார்களே என்கிற ஒரு கதறுதல் இருந்தது. There was a crying, the people are going towards perishing. சரியான prayer lifeனா என்ன? What is the right prayer night? சகரியா 12:10 பார்க்கும் பொழுது, In the book of Zechariah chapter 12, கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன். I will pour the spirit supplication prayer. அப்பொழுது ஜனங்க எப்படி ஜெபிப்பாங்களா? How the people will pray? ஒருத்தனுக்கு ஒரே பிள்ளை இருந்தா அந்த பிள்ளை செத்து போயிட்டா எப்படி கத்துவான்? அப்படி ஜெபிப்பானா? A person has one child, he was lost, then how he will pray? In that way they will pray. 4 பிள்ளை இருந்து தலைச்சன் பிள்ளை செத்து போயிட்டா அந்த ஆளு எப்படி கத்துவான்? அப்படி ஜெபிப்பானா? There were 4 sons, the first son was dead, then how he will weep? In that way they will pray. அதுதான் உண்மையான ஜெபம். கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் என் மேல உங்க மேல ஊத்திட்டா நீங்க ஸ்டைலா ஹalleluya ஆமென்லாம் போட மாட்டீங்க. உட்கார்ந்த உடனே முழங்கால் போட்டு கதறி கண்ணீர் விட்டு அழுது புரண்டுவீங்க. That is the right prayer. If the Lord is pouring the spirit of supplication and prayer in you, and the Lord will be creating such a immense spirit in us that we will be weeping and groaning and praying. அவன் அந்த கன்னிமாடத்துக்கு முன்னால உலாவிக்கிட்டே இருப்பான். He was walking before the courtyard. அவன் வீட்ல போய் உலாவ மாட்டான், ரோடா வாக்கிங் போயிட்டு இருக்க மாட்டான். அவனுடைய மைண்ட் ஃபுல்லா எஸ்தருக்கு என்ன சம்பவித்தது அதுதான் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். He will not go walking in any other place, so his whole mind was what is happening to Esther. நீங்கள் சிங்காசனத்துக்கு போக வேண்டுமானால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் கன்னிமாடத்திலே உலாவுகிறவர்களாய் இருக்க வேண்டும். If you are to go to the throne, in your mind you should be people walking in the place of the house of the virgins. உன்னுடைய அபிஷேகத்துக்கு ஒரு சேதம் வந்துட கூடாது. No damage should come to your anointing. உன்னுடைய பரிசுத்தத்துக்கு ஒரு சேதம் வந்துவிட கூடாது. No damage should come to your holiness. உன்னுடைய விசுவாசத்துக்கு ஒரு சேதம் வந்துவிட கூடாது. Your faith, no damage should come. உன்னுடைய தீர்மானத்துக்கு ஒரு சேதம் வந்துவிட கூடாது. No damage to the decision. நீ அந்த கன்னிமாடத்துக்கு முன்னால எப்பொழுதும் அந்த எஸ்தரின் சுக செய்திதான் அவன் மைண்ட்ல இருந்துச்சு. தனக்கு நல்லா இருக்கணும், நல்லா குடிக்கணும், நல்லா சாப்பிடணும் இல்ல. அவன் மைண்ட் ஃபுல்லா எஸ்தருக்கு இப்ப என்ன சம்பவித்திருக்கிறது? His whole mind was about the well-being of Esther who was in the house of the virgins, not he was concerned about his personal facilities. அவள்கிட்ட அவன் சொல்லி வச்சிருந்தான், உன் குலத்தையோ பூர்வோத்தரத்தையோ ஜாதியோ நீ யாருங்கிறதையோ வெளியவே சொல்லாதேன்றான். He had asked her not to reveal her tribe or family or kindred. சிங்காசனத்துக்கு போகணும்னா இத பேசவே கூடாது. If you are to go throne, you should not speak about this. அதனாலதான் இவனும் சிங்காசனத்துக்கு வர முடிந்தது, அவளும் சிங்காசனத்துக்கு போக முடிந்தது. That is why he was able to come to the throne, she was also able to come to the throne. அவன்டா எந்த இடத்துல நீ இந்த மேட்டரை நீ ஓபன் பண்ணவே கூடாது. You should not open this matter in any place. நம்ம இப்ப ஒரு ஆளை பார்த்த உடனே இத தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றோம். When we look at a person, we are first of all asking this question. அப்ப ஃபர்ஸ்டே உனக்கு சிங்காசனம் மைனஸ் பாயிண்ட்ல போயிடுது, நெகட்டிவ்ல அடிபட்டுருது. First of all, your approach comes to negative stand. நம்முடைய சிங்காசனத்துக்கு நம்ம போணும்னா நம்ம யாருனே தெரியக்கூடாது. If you are to go to the throne, we should not know. யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன். I am a Jew and a Greek. எல்லாருக்கும் எல்லாருமானேன். அவன்தான் பவுல். I became all to all people, he is Saint Paul. எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம, எந்த தகுதியுமே இல்லாம ஒரு மனிதன் இந்த வாயில் காப்பவன் 127 நாடுகளுக்கு இரண்டாவது போஸ்டிங்ல வந்து உட்கார்றான். Without any preparation, without any worthiness, the gatekeeper
come to the third position in a kingdom which has 120 அத provisions. பைபிளை விட்டுருங்க. உலகத்தை பாருங்க, இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லா ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, டாப் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டாங்க. Look at the world, the people who are nothing. The actresses come to the high position. நம்ம நாடா ஏன் சொல்லணும்? அமெரிக்கா வல்லரசு எடுத்துக்கொள்ளுங்க. ரீகன்லாம் ஒரு பெரிய நடிகர் தான், அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ஆனா வல்லரசுக்கு அவர் தலைவராக இருந்தார். Check the USA, Reagan was an actor. He did not have any such qualification, but he came to that high position. எதுக்கு இதை சொல்றேன்? எதற்காக இதை சொல்லுகிறேன்? Why I say this? தேவனுக்குள்ளே உன்னுடைய வாழ்க்கை சரியாக இருந்தால் உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு போய் வைப்பது அவருடைய கடமை. If the word of God is right in you, it is duty to take the throne. ஒரு தகுதியும் இல்லாம வாசல்ல நின்னுட்டு எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிட்டு வர்றவன் போறவனுக்கெல்லாம் எழும்பி நின்று நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை கர்த்தர் 127 நாடுகளுக்கு அகாசுவேருக்கு அடுத்து போய் உட்கார வைத்தார்னா அவர்தான் தேவன். He was a gatekeeper. He did not have worthiness. He was saluting everyone coming and going. But the Lord has brought him the high position in a kingdom which has 127 provinces. That is God. எழுத்தின் பிரகாரமா உனக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. வேத வசனத்தின்படி உன்னுடைய தகுதியை அமைத்துக் கொண்டால் அது போதுமானது. Literally, you don't need any qualification. If you have the qualification in the worldly sense, scripture sense, it is enough. அடுத்ததாக நான் யோசேப்பை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். And I present Joseph before you. ஆதியாகமம் 41:41 பார்க்கும் பொழுது, In the book of Genesis, chapter 41, எகிப்து முழுமைக்கும் அவன் அதிகாரியாக மாற்றப்பட்டு விட்டான். he became the ruler all over the land of Egypt. இன்னும் 43ஆம் வசனத்துல இரண்டாம் ரதத்துல ஏறி அவன் எகிப்தை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். In verse traveling in the second chariot and going around the land of Egypt. அவன் அந்த தேசத்துக்கு உரியவனா? Did he belong to that country? அவன் ஒரு எபிரேயன். He was a Hebrew. எபிரேயன் என்ன அர்த்தம்? What is meant by Hebrew? பரதேசின்னு அர்த்தம். The pilgrim. நாம எல்லாரும் யாருதான்? Who are we? நாம எல்லாருமே பரதேசிகள் தான். We are all pilgrims. அப்படி சொன்னா எல்லாருக்கும் கோபம் வரும். They will get angry people. முதலாம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கொஞ்சம் டீசென்ட்டா சொல்லிருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு நான் எழுதுகிறேன்னு பேதுரு எழுதுறார். In 1 Peter chapter 1 verse 2, chosen pilgrims and strangers write. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. We do not belong to this world. யோசேப்புக்கு அந்த எகிப்து தேசத்துல அவன் பிறந்தவனும் அல்ல. அது எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. Joseph was not born in the land of Egypt. He did not know what was the nature of that country. அவன் அவங்க அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தான். But was a beloved child of the father. அண்ணனுங்களுக்கு எல்லாம் அவன் காட்டி கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். He was betraying his brothers. எல்லாரும் அவனை வெறுத்தார்கள், ஒதுக்கினார்கள். All papers hated him and forsook him. ஆனா ஒரு தரிசனம் அவனுக்கு இருந்தது. But he got a vision. ஒரு வெளிப்படுத்தல் இருந்தது. He got a revelation. ஒரு தேவனுடைய திட்டம் அவனுக்குள்ளே தெரிந்தது. He saw a plan of God. கர்த்தர் ரெண்டு விஷயம் அதை அவனுக்கு நினைப்பூட்டி அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருந்தார். The Lord reminded him 2 times and gave a revelation about it. ஆனா போனதெல்லாம் வித்தியாசமான பாதை. Everything was on the wrong path. வித்தியாசமான ஒரு பாதை. Totally different path. அவன் குற்றம் சாட்டப்பட்டான். He was regarded as a குழியிலே தூக்க போடப்படுகிறான். He was cast into pit. விற்கப்படுகிறான். He was cut down. ஒரு மோசமான ஒரு குற்றச்சாட்டு அவன் மேல் பதிக்கப்படுகிறது. A false bad accusation was cast upon him. அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலவரத்திலே அவனை தள்ளி கொண்டு போய் சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். That accusation was full proved in that way he was cast into the prison. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Such a thing, what is his செய்யாத condition? தவறுக்கு நிரூபிக்கப்பட்டது போல மாட்டிக்கொண்டு ஒரு அனாதையாக தாய் தகப்பனுடைய ஆதரவு இல்லாமல் அண்ணன் தம்பியுடைய ஆதரவு இல்லாமல் தேசத்துல யாருடைய தயவும் இல்லாமல் தேவன் ஒருவரே மாத்திர நம்பி அந்த வாலிப பிராயத்துல அந்நிய தேசத்துல அடிமையாக சிறைச்சாலையில் கிடந்த மனிதன். For a false accusation and false accusation proved, he was put into the prison. No help of the father, mother or brothers. He was in foreign country. Nobody to help him or enquire him. Only God was his help. In that way, he was living in a strange country. இவ்வளவு நிர்பந்தமான நிலவரத்துக்கு போறதுக்கு அவனுக்கு என்ன தவறு செஞ்சான்? What mistake did he go to miserable condition? அநேகர் சொல்றாங்க நாங்க என்ன தப்பு பண்ணோம், ஏன் இப்படி ஆண்டவரை இப்படி ஒரு நெருக்கமான பாதையில கொண்டு வராரு? Many are asking this, what mistake, wrong did I? Lord is taking the straight and path. அவன் செஞ்ச தப்பு என்னன்னு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, உன்னை உன்னுடைய சகோதரரிடத்திலே அனுப்ப போகிறேன்னு சொன்னா, இதோ நான் போகிறேன்னு சொன்னா, கீழ்ப்படிதல் தேவ சித்தம் தான் செஞ்சான். ஆனா அதுக்கு ரிசல்ட் அவனை வித்துட்டாங்க. His mistake was, father said, I sent you to your brothers. He obeyed and went to do the will of the father. That was his mistake and he was caught there. அருமையானவர்களே, சூழ்நிலைகள் எவ்வளவு மாறினாலும் Beloved, situations may change. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிகிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தால் முடிவு உனக்கு சிங்காசனம். If you are obeying the will of God, the end is your throne. நான் முடியாது என்று அவன் சொல்லவே இல்லை.
He did not say I cannot. அவனுடைய சகோதரர் அவனை நேசிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும். He knew his brothers would not love him. அதே காரியம் தகப்பனுக்கும் தெரியும். The father know that thing. பிதாவுக்கும் தெரியும், குமாரனுக்கும் தெரியும். The father knew it, the son also knows it. பிதா குமாரனை அனுப்பும் பொழுது அவர் போய் சிலுவையிலே பாடுபட வேண்டும் என்பது தெரியும். குமாரன் வரும் பொழுது நமக்கு சிலுவையிலே தான் மரணம்ங்கிறது தெரியும். When the father said the son, the father knows that the son should go and suffer on the cross. When the son came, he knew that he should die in the cross. பேதுரு மறுதலித்தாரே, பவுல் மறுதலிக்கவில்லையே, ரெண்டுக்குள்ள காரணம் என்ன? Peter denied, and Paul did not. What is the difference between two? பேதுருவுக்கு அந்த வெளிச்சம் இல்லை, பவுலுக்கு அந்த வெளிச்சம் இருந்தது. Peter did not have the revelation, Paul had the revelation. பவுலுக்கு அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை ஆரம்பத்திலேயே கர்த்தர் காட்டிவிட்டார். In the beginning God has shown how much he should suffer. அருமையானவர்களே, கீழ்ப்படிதல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே எப்பொழுது இருக்கிறதோ, தேவ சித்தத்துக்கு சமர்ப்பிக்கிற மனிதன் இன்றல்ல ஒரு நாள் சிங்காசனத்துக்கு அவன் வந்தே சேருவார். Beloved people, when there is obedience in the life of a when a person is submitted to the will of God, definitely today or tomorrow he will come to the throne. கெத்செமனே தோட்டத்திலே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது என்று சொன்ன பொழுது அவர் மறுபடி சிலுவை பாதையிலே போனாலும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் பெற்றுக்கொண்டார். எல்லா வானங்களுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். In the garden of Gethsemane, even though he said not my will, let things happen according to the will, even though he went in the path of sufferings, in the path of cross, finally he was overcomer, he was exalted above all the names. பாவம் அவனை பின்தொடரவில்லை, பாவம் அவன் கையை பிடித்து இழுத்தது. The sin did not follow him, sin caught his hand and pulled. அவனுக்கு இஷ்டத்துக்கு வாழக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. He had a life to live as he would. நேர் என்னை காண்கிற தேவன் என்கிற ஒரு பயம் இருந்தது. He had a fear, God looks at him. தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு சரியான ஒரு பரிசுத்தத்திலே ஒரு ஐக்கியம் இருந்தது. In holiness there a right fellowship with God. தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு பிரதிஷ்டையிலே ஒரு இணைப்பு இருந்தது. There was a link and consecration between him and God. என்ன வந்தாலும் சரி, நமக்கு வாழ்க்கையே இல்லாமல் போனாலும் சரி, நமக்கு கல்யாணமே ஆகாட்டாலும் பரவாயில்லை, நாம் இந்த தேசத்திலே சாகிற வரைக்கும் சிறைச்சாலையிலே கடந்து செத்து போனாலும் பரவாயில்லை, நான் பாவம் செய்வது எப்படி? Whatever it may be, if even though I do not have a life, I may not get married, perhaps I will have to die in the prison in this country, even then I will not commit sin. அவனுடைய வரங்கள் மாத்திரம் அவனுக்குள்ள அனல் கொண்டு கொண்டே இருந்தது. Only the gifts were kindling in him. பிரச்சனை ஜாஸ்தியாச்சு, ஆனா அந்த நேரத்துல அவன் வரங்களை அனல் மூட்டி கொண்டே வந்தான். The problems were increasing, but he was kindling the gifts in him. ஆரம்பத்துல இவனுக்கு சொப்பனம் கிடைச்சது. In the beginning he had dreams. ஆனா நாட்கள் போன பின்பு மத்தவங்க சொப்பனங்களுக்கு இவன் அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு பகுத்தறிவின் ஆவி, ஒரு வியாக்கியானத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டான். But as days by he revealed the gifts of the interpretation of the dreams of others. உங்களுக்கு கிடைத்த அபிஷேகத்தின் மூலமாக கிடைத்த வரங்கள் வல்லமைகளை நீங்கள் சீலையிலே சுற்றி மண்ணிலே புதைத்து வைத்து விட்டீர்களா? விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைத்து விட்டீர்களா? இல்லாவிட்டால் அந்த வரங்களிலே நீங்கள் வளர்ச்சி அடைந்து பிரகாசம் அடையக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு வந்திருக்கிறீர்களா? Regarding the gifts and talents that you received the Holy Spirit, have you bundled and hidden in them? Are you lightening them, and because of that you are growing in spiritual life? ஒருத்தன் வந்து சொப்பனம் சொல்றான், உடனே அர்த்தம் சொல்றான். நம்மள மாதிரி ஆள்னா சொப்பனமா, நான் ஏற்கனவே சொப்பனம் பார்த்தேன், இங்க வந்து உட்கார்ந்திருக்காமா. And one person comes and say, I saw a dream, he gives interpretation. Not only that, he says the dream and gives interpretation also. உங்கள்ட்ட யாராவது ஒரு பிரச்சனையில வந்து கேட்டா, நானே ஏற்கனவே 7 பிரச்சனையில இருக்கேன், நீ ஏன்ட்ட வந்துட்டியான்னு சொல்லுவோம். If anybody comes and narrates his problem, what you will say? Already I am in the midst of problem, why you are coming and narrating to me? அவன் அத பத்தில யோசிக்கிறதே இல்ல. He did not think about it. அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது. In him there was anointing. அந்த சிறைச்சாலையிலே மேனேஜ் பண்ணி போயிட்டே இருக்கிறான். He was managing him even in the prison. அங்கேயும் அவனுக்கு கிடைச்ச அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கறான். அவனுக்கு மீசை தாடி எடுக்கிறதுக்கு சவரம் பண்றதுக்கு டைமும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. தாடியை மீசையை வச்சுக்கிட்டு அந்த இடத்திலேயே கிடந்து கர்த்தருக்காக நின்றான். He was wearing the uniform of the prison. He did not have an instrument or time to shave his beard, yet he was undergoing sufferings, yet he lived for God. ஆனா என்ன நடந்தது? What happened? கர்த்தர் ஒரு நாள் திடீர்னு ஒருத்தனை அனுப்பு, ராஜா ஆள் அனுப்பினான். ஜனங்களின் அதிபதி அவனுடைய கட்டவிழ்க்க சொன்னான். திடீர்னு ஓடி வந்தாங்க. இவன் சிறைச்சாலையில இருக்கிறான், அந்த ஜெயில் Dress எல்லாம் மாத்திட்டு அழகான ஒரு Dress ஒதுக்கி போட்டாங்க. But what happened one day, a messenger came and told and reported that the king is calling him. The dress of the prison was changed, a nice dress was given to him. அடுத்த ஆள் வந்தா அவன் சவரம் பண்ணி விட்டு ஆரம்பிச்சான். Another person came, shaved his face. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. He could not understand anything. கொஞ்ச நேரத்துல பார்த்தா ராஜாவுக்கு முன்னால வந்து நின்னாச்சு. Within a short time he was standing before the king. ராஜா சொன்னா, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதுக்கு நீ அர்த்தம் இப்ப சொல்லணும், நான் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். The king told, I saw a dream, I heard about you that you should interpret the dream. இது எல்லாமே ஒரு ஒண்ணு அவருக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச்.
Whenever all these great changes are taking place, எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. just imagine the situation. 10 நிமிஷத்துல அதுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. In 10 minutes he gave the interpretation. அர்த்தம் சொன்ன உடனே ராஜா சொல்றான், நீ இவன் தான் தேவ ஆவி பெற்றவன், இவனே இருக்கட்டும், எல்லாரும் தண்டனிட்டு பணியுங்கள் அப்படினா. அவ்வளவு நின்ன அவ்வளவு ஆபீசரும் தண்டனிட்டு பணியல்னா அப்படி முகங்குப்புற விழுந்து வாழ்கன்னு சொல்லணும். And within a short time, what happened? He is the ruler. He is the person with the right spirit. He should become the ruler. All officers, please bow down and salute him. What does it mean? All people should bow to him, worship him. சரியான அபிஷேகத்தை பெற்று நீ ஒரு உடன்படிக்கை பெட்டியாய் மாறிப்பார். உனக்கு முன்னாக இந்த தாகோன் விழுந்து உடையத்தான் செய்யும். Receiving the right on you, become the Ark of Covenant. All these experiences will come to you. தண்டனிட்டு பணியுங்கள் சொன்னா அங்க போத்திபார் நின்னுட்டு இருக்கிறார். When he said that you bow down and worship, even Potiphar was அவனை standing. குற்றஞ்சாட்டி அவனை சிறைச்சாலையில போட்டு என் மனைவியோட தவறு செஞ்சதுக்கு உனக்கு தண்டனைன்னு சொன்ன ஆளு இப்ப முகங்குப்புற விழுகிறான். இதுதான் தேவனுடைய கிரியை, தேவனுடைய கரம். The person who was accusing, my wife report about you, they are casting you in the prison. Such a person is standing and bowing and worshiping. This is the plan, action of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. ஒரு மனிதனை எவ்வளவு நிர்பந்தமான நிலவரத்தில் இருந்தாலும் அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நீங்கள் பலவிதமான இன்னல்களுக்குள்ளே ஆட்பட்டிருந்தாலும் உங்களை மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ண அவர் வல்லமையும் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். But people are gone because you are misunderstood, you are passing through various parts of tribulation and sufferings, yet God is faithful to know your state and exalt you and place you in prison on the throne. நான் இன்னொரு ஆளையும் உங்களுக்கு முன்பாக வைக்க I விரும்புகிறேன். place one person before you. இவங்க எல்லாமே ரொம்ப லோ ஸ்டேஜ். ஆனா அவங்களை குப்பையில இருந்து தூக்கி கொண்டு போய் புழுதியில இருந்து உட்கார வைக்கிற இடம் மகிமையான சிங்காசனம். They belong to the low standard, but they are brought up to the dunghill and placed in the loftiest throne. நெகேமியா 5ஆம் அதிகாரம் Nehemiah chapter 5, 14ஆம் வசனத்துல verse 14. அவனை தேசாதிபதியாக மாற்றினார்கள். He was made a governor. நான் 5:14. நான் யூதா தேசத்திலே அதிபதியாயிருக்கும்படி ராஜாவாகி அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த மிகுந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற 12 வருஷ காலமாய் யூதா தேசத்துல அதிபதியாக நெகேமியா இருந்தான். For 12 years, this person Nehemiah was a governor in the land of Judah. யூதா தேசத்தினுடைய அதிபதியாக 12 வருஷம் இவன் ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறான். He was in the position of governor for 12 years in Judah. இவன் யாரு? Who was he? இவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் இருக்கா? Did he has such a position? இவன் ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்டு அந்நிய தேசத்துல போய் அவன் இருந்த போஸ்டிங்க பாத்தீங்கன்னா சிரிப்பா இருக்கும். He was in bondage. He went to a foreign country. If you look at his position, you will laugh. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். In the book of Nehemiah chapter 1 verse 11, in the last verse, I was a cupbearer unto the king. இதுதான் அவருடைய டெசிக்னேஷன், போஸ்டிங். This was his designation. ஒரு அந்நிய தேசத்துல In a foreign country, பானபாத்திரக்காரனாக போஸ்டிங்ல இருந்த ஒரு ஆள். he was in the post of a cupbearer. ராஜா தண்ணி வேணும்னா தண்ணி கொடுப்பாரு. When the king asks water, he will give water. முடிச்ச உடனே கப் எடுத்துட்டு போனா கப் எடுத்துட்டு போவாரு. After he drinks, he take away a cup, he will take away the cup. இதுதான் அவனுடைய வேலை. This was his job. அதுக்கு பிறகு அவன் அந்த இடத்துல அவன் முகம் கூட மாறக்கூடாது. Even his countenance should not change. முகம் மாறினாலே கொன்றுவான். If countenance change, he will be killed. இவன் ராஜ சமூகத்துல நிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். He is not worthy to stand in the presence of ஆனா the என்ன king. நடந்தது? What happened? இந்த பானபாத்திரக்காரனை கர்த்தர் சந்தித்து எந்த ராஜாவுக்கு முன்னால இருந்தானோ அதே ராஜா மூலமாக யூதாவுக்கு அதிபதியாக கொண்டு வர முடிந்தது. The Lord met this cupbearer, and before which king he was standing as a cupbearer, by him he was appointed as a governor of Judah. ஒன்றுமில்லாத ஒரு மனிதனை யூதா தேசத்துல 12 வருஷமாக கர்த்தர் அதிபதியாக மாற்றினார். A person who was nothing, he was made a governor for 12 years by God in the land of Judah. அதுக்கு காரணம் என்ன? What was the reason? எருசலேமுக்காக அழுதான். He was weeping for Jerusalem. அதுதான் அவனை உயர்த்த ஆரம்பித்தது. It started lifting him up. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது எருசலேமை பார்த்து அழுதார். Lord Jesus was carrying the cross. He was looking at Jerusalem and weeping. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க வண்ணமாக நான் உன்னை கூட்டி சேர்க்க வண்ணமாக எத்தனையோ வித முயற்சி செய்தேன். As a hen gathers his chickens under his wings, I tried to gather
Many of you, he sings many அருமையான times. தேவனுடைய பிள்ளையே, உனக்காக அழுகிற ஒரு தேவன் இருக்கிறார். Beloved child, there is a God who is weeping for you. உங்களில் எத்தனை பேர் நெகேமியாவை போல ஜனங்களுக்காக, எருசலேமுக்காக, சபைக்காக, தெய்வீகத்திற்காக, விடுதலைக்காக, ஜெயத்துக்காக அழக்கூடிய ஜனங்கள் இன்றைக்கு சபையிலே எத்தனை பேர்? How many members are in the church, the people who are weeping for holiness, for the church, for the consecration and for the perishing souls in the church? நெகேமியா 2:3 அவன் சொல்லுகிறான், In Nehemiah chapter 2 verse 3, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலம் அந்த நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்குமாய் கிடக்கும் பொழுது நான் துக்கமுகமாய் இராமல் இருப்பது எப்படி? Why should not my countenance be sad when the city, the place of my father's sepulchres, lieth waste and the gates therefore are consumed with fire? நெகேமியா 1:4 அவன் சொல்லுகிறான், நான் இதை வார்த்தைகளை கேட்டபோது உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி தேவனை நோக்கி கதறினேன் என்று சொல்லுகிறார். In the book of Nehemiah chapter 1 verse 4, I heard these words that I sat down and wept, mourned certain days, fasted, prayed before the Lord God of ஒரு heaven. தேவனுடைய பிள்ளை பின்மாறி போவானானால் பவுல் சொல்லுகிறார், என் மனம் எரியாது இருக்குமா? If a person is going backsliding, St. Paul says, will not my heart burn? சபையிலே பிரச்சனைகளுக்காக எத்தனை பேர் கதறி அழுகிறீர்கள்? For the problems, how many people are crying? எத்தனை பேர் எருசலேம், உங்களுடைய வாழ்க்கை எருசலேமாய் மாறும்படியாக எத்தனை பேர் கதறுகிறீர்கள்? How many are weeping and shedding tears so that your life may become Jerusalem? இன்றைக்கு எத்தனை பேர் பரிசுத்தத்துக்காக, தெய்வீகத்துக்காக, ரட்சிப்புக்காக கதறுகிறீர்கள்? Today, how many are crying for salvation, holiness and edification? அவன் போய் எருசலேமின் வாசல்களை கட்ட ஆரம்பித்தான். He went and started building the gates of Jerusalem. அவன் ஒரு சீர்திருத்தவாதி. He was a reformer. நெகேமியா ஒரு சீர்திருத்தவாதி. Nehemiah was a reformer. அவனுடைய ஆட்சியில தான் பல மாற்றங்கள் ஜனங்களுக்குள்ளே நடந்தது. Under his rule, many changes took place in the life of the people. இந்த கடன் வாங்கின ஜனங்களுக்கு உதவி செய்தான். The people who received loan, he helped. வட்டி வாங்கின ஜனங்களை கடிந்து கொண்டான். He rebuked the people who got interest. ஆலயத்தை கைவிட்ட ஜனங்களை கடிந்து He கொண்டான். rebuked the people who forsook the temple of God. ஓய்வு நாளை ஆசரிக்காதவர்களை கடிந்து He கொண்டான். rebuked the people who did not observe the Sabbath. தொபியா சன்பல்லத் இவங்களுடைய பொருட்களை தூக்கி எறிந்தான். He threw away the things that Tobias and Sanballat. மறுஜாதி பெண்களை வைத்திருந்தவர்களை தண்டித்தான். He punished the people who are having the wives of இந்த strange people. 12 வருஷமா அவன் உட்கார்ந்து நல்லா உட்கார்ந்து ஆளுகை செஞ்சு சந்தோஷமா இருக்கல. அவன் சொல்றான், மற்ற அதிபதிகள் வாங்குற படிகள் கூட நான் வாங்குறது கிடையாது. For 12 years he was ruling, but he was not happy. He says, I did not receive the salary that other governors were receiving. சபைக்குள்ளே வந்தால் மட்டும் போதாது, நம்முடைய ஜீவியத்தை பரிந்து பார்த்து கட்ட வேண்டும். It is not merely come to the church, we should repair our life and build up our life. கடன் வாங்குற அனுபவத்தை நாம் நிறுத்த வேண்டும். We should give up the experience of borrowing. பணத்தை வட்டிக்கு கொடுக்கிற தன்மையை நிறுத்த வேண்டும். We should give up the experience of lending money for interest. ஆலயத்தை குறித்து கவலையற்றமா இருக்கிற தன்மையை மாற்ற வேண்டும். We should not be careless about the church. சபைக்குள்ளே வந்தால் மட்டும் போதாது, ஓய்வு நாளை சரியாய் நீங்கள் ஆசரிக்க வேண்டும். It is not simply come to the church, you should observe the Sabbath. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தொபியாவின் பொருட்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத, தேவ சித்தமில்லாத காரியங்களை தூக்கி வெளியே எறிய வேண்டும். You should throw away the things of Tobiah, things which are not pleasing to the life should be thrown away. மறுஜாதி பெண்களை தொடர்பு வைத்திருந்தால், மறுஜாதி ஆண்களை தொடர்பு வைத்திருந்தால் அதை துண்டிக்க வேண்டும். If you have contact with Gentile women or men, you should cut off the relationship. இதெல்லாம் தேவனுடைய சத்தியங்கள். These are the truths of God. இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம் என்று எண்ணிவிடக் கூடாது. Do not think keeping all these things you will be able to go to the kingdom of heaven. யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான்? Who shall stand in the hill of God? யார் கர்த்தருடைய கூடாரத்திலே தங்குவான்? Who shall abide in the tabernacle of God? யார் அந்த பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ண Who முடியும்? shall dwell in the holy mount? சங்கீதம் 15 போய் வீட்ல உட்கார்ந்து படித்து பாருங்க. Read at home book of Psalm. யார் கர்த்தருடைய பர்வதத்திலே வாசம் பண்ண முடியும்? Who can dwell in the tabernacle of God? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. ஒன்று தானியேல் அந்த மூன்றாவது அதிபதியாக மாறினான். First of all, Daniel became third ruler. மொர்தெகாய் இரண்டாவது ஸ்தானத்துக்கு வந்தான். Mordecai came to the second position. யோசேப்பு முதலாம் ஸ்தானத்துக்கு வருகிறான். Joseph came to the first position. நெகேமியா அதிபதியாக மாறுகிறான். Nehemiah becomes a governor. எந்த தகுதியும் இல்லாத, எந்த விதமான வம்ச வரலாறு தகுதியான வம்சம் இல்லாதவர்களும் தேவனாலே இந்த பூலோகத்திலே உயர்த்தப்பட்டார்கள். They did not have any birth, they did not have any genealogy, yet such poor people were exalted by God in this world. இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. These are written as ensembles for us. இந்த உலக சிங்காசனத்துக்கு இப்படி ஒரு லைஃப் இருக்க வேண்டும் என்றால், நாம் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் நம்முடைய லைஃப் அதைவிட எவ்வளவு மேன்மையாக இருக்க வேண்டும். If for the throne of this world, if we lead such a life, how much more standard life we should have go to the throne of heaven. அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகவில்லை.
They did not become perfect except us. அப்படியானால் நாம் இதை விட எவ்வளவு மேலான ஒரு உன்னத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். It is how much exalted and much standard life we should lead on, we should understand. இன்னொரு நபரை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I want to place one person. அவனுக்கு ஆசை இருந்தது, வர முடியவில்லை. He had desire, could not come. அவன் எல்லா இடத்திலும் சொல்லுவான், நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் போஸ்டுக்கு வந்துருவேன், செகண்ட் போஸ்டுக்கு வருவேன். எப்ப பார்த்தாலும் அதுதான் அவனுடைய ரைம்ஸ். Every word he was repeating the rhymes. I will come the second position, I will come the second அது position. தவறு அல்ல. It is not mistake. அது ஒரு நல்ல வாஞ்சை. It was a good desire. ஆனால் அந்த வாஞ்சைக்கு ஏற்ற வாழ்க்கை இல்லை. But he did not have life pertaining to our desire. முதலாம் சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது In 1 Samuel chapter 23. 16, 17, 18 வசனங்களிலே Verses 16, 17 and 17 மட்டும் வாசியுங்கள். நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர், நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன். இது சவுலின் மகனாகிய யோனத்தான் தாவீதினிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை. You shall be king over Israel, I shall be next unto thee. These were the words spoken by Jonathan unto David. அவன் சொல்லுகிறது ஒரு நல்ல சரியான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. What he speaks is a good prophetical word. இப்படி நடக்கும் என்று என்னுடைய தகப்பனாகிய சவுலும் அறிவார். Even my father Saul knows it will take place. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? நீ சிங்காசனத்துக்கு நீ முதல் இடத்துக்கு வருவாய், நான் இரண்டாவது இடத்துக்கு வருவேன் என்றது தேவனுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். God knows, even the devil knows that you will come to the first position of the throne, I will be in the second position. யோனத்தானும் தாவீதும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். Jonathan and David had very close relationship. 1 சாமுவேல் 18:3 பார்த்தால், In 1 Samuel chapter 18 verse 3, முதல் 3 வசனங்களை பார்த்தால், in the first 3 verses, ரெண்டு பேரும் ஆத்துமாவை போல நேசிப்பார்கள். they loved like the soul, both of them. உயிரை போல சிநேகிப்பார்கள். They loved like the life. ஒரு கட்டத்துல யோனத்தான் தன்னுடைய வில்லு, அம்பு, Dress, சால்வை எல்லாத்தையுமே தாவீதுக்கு கொடுத்துட்டான். On one occasion Jonathan gave his robe, garments, girdles, sword to David. எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேருக்கும் உடன்படிக்கை நடக்கும். All of very soon they are making covenants. நீ முதல்ல வருவ, நான் இரண்டாவது வருவேன். You will come the first position, I will be in the second இதுல position. எந்த மாற்றமும் இருக்க கூடாது. There should not be any change in it. ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார்கள். Both of them made a covenant. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, In 1 Samuel chapter 20, 17ஆம் வசனத்துல மறுபடியும் இந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார்கள். in verse 17, that covenant is once again renewed. 1 சாமுவேல் 20:41 பாத்தீங்கன்னா, 1 Samuel chapter 20 verse 41, ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்து அழுது கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அழுவாங்க. they fell on his face to the ground, bowed himself, kissed one another and were weeping. 1 சாமுவேல் 20:42 மறுபடியும் இந்த உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. In 1 Samuel chapter 20 verse 42, once again the covenant is renewed. இது அடிக்கடி ரெண்டு பேரும் இந்த சப்ஜெக்ட் பேசிக்குவாங்க. Very often they used to talk about the subject. நல்லது நல்லது. Good. ஆனா என்ன நடந்துச்சு? But what happened? இது நடந்துச்சா? Did it take place? நான் இரண்டாவது வருவேன் 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 சொல்லிட்டு இருந்தானே, இவன் வர முடிந்ததா? He was telling I will come the second position. Was it happening? இவனுடைய முடிவு எப்படி இருந்தது? How was he sent? 1 சாமுவேல் 31:2 இவன் வெட்டப்பட்டு மரித்தான். In 1 Samuel chapter 31 verse 2, he was slain and he was dead. வாஞ்சை, அறிக்கை இதெல்லாம் நல்லது. The desire confession is good. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல. The kingdom of God is in speech. அது பலத்தில் இருக்கிறது. It is in power. அது பேசி பேசியே கெட்டு போறதில்ல. Not wasting speaking. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா அதுக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். If you are to go to the kingdom of heaven, you should lead a life pertaining to it. இரண்டாவது ஸ்தானத்துக்கு வர முடியல. He could not come to the second position. வருவேன் என்று பல விசை சொல்லி அவன் திடப்படுத்திக் கொண்ட மனிதன். Many times he said I will encourage himself. அவனுக்கு அந்த தகுதி இருந்தது. He had the qualification. ஆனா அவன் வருவேன் அவன் வாஞ்சித்தான். He desired to come. ஏன் அவனுக்கு வர முடியல? Why he could not come? இன்னைக்கு நம்ம எல்லாரும் எக்காலம் துணிக்கும் மறுரூபமாவோம்னா அல்லேலூயான்றீங்க. We say the trumpet will sound, all will be transformed. Hallelujah. போக முடியற கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? Are we leading a life which will be caught up? அநேகர் சொல்றது என்னன்னா, இரக்கமுள்ள தேவன் நம்மளை விட மாட்டார், அப்படி எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிடுவார்னு சொல்றாங்க. The merciful God will not leave us, he will pick up everybody. People say அப்படிலாம் கிடையாது. it is not so. அவருடைய கடைசி ரவுண்ட் பரிசுத்தம்னு ஒரு ரவுண்ட் வச்சிருக்கார். He is having last round, that is holiness. காணிக்கை தசமபாகம்னா நீங்க பீட் பண்ணிடுவீங்க. You may be beating in tithes and offerings. பரிசுத்தம் தான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. Holiness without which no man shall see God. ஏன் இவன்
காலத்துக்கு முன்னே மரித்தான். Why he died before time? ஏன் அவனுடைய வாஞ்சை நிறைவேறவில்லை? Why his desire was not fulfilled? 1 சாமுவேல் 20:43 பாத்தீங்கன்னா, In 1 Samuel chapter 20 verse 43, உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது தன் வழியே போனான், யோனத்தான் பட்டணத்துக்கு போனான். after making the covenant, Jonathan went to the palace city, David went on his way. 1 சாமுவேல் 23:18 பாத்தீங்கன்னா, உடன்படிக்கை அடுத்த உடன்படிக்கை பண்றாங்க. உடன்படிக்கை பண்ணின பின்பு யோனத்தான் வீட்டிற்கு போனான், சவுல் தாவீது காட்டிற்கு போய்விட்டான். In 1 Samuel chapter 23 verse 48, once again they are leaving the covenant, but Jonathan went to his house and David went to the forest. உடன்படிக்கை எல்லாம் கரெக்டா இருக்கு. அதுக்கு அடுத்து நீ போக வேண்டிய பாதை, நீ இரண்டாவது ஸ்தானத்துல இருக்கணும்னா முதல் ஸ்தானத்துல இருக்கிறவன் எங்க இருக்கானோ அங்க இருக்கணும். The covenant is right, but the path in we walk or not, if he was to come to the second position, he should go in the path of the person who goes to the first position. உடன்படிக்கை பண்ணிட்டு அவன் காட்டுல போய் தண்ணி இல்லாம சோறு இல்லாம தாவீது அலைஞ்சிட்டு இருப்பான். இவர் பட்டணத்துல போய் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு வருவார், அரண்மனையில போய் படுத்து தூங்கிட்டு வருவார். After making the covenant, David will go to the wilderness, suffer without water and food. He goes to the palace, have facilities and is sleeping in the palace. இயேசு சுகபோக வாழ்வை பத்தி என்ன சொல்ற? பைபிள் வேதமே சுகபோக வாழ்வு உயிரோடு சாவு என்று சொல்லி இருக்கிறது. நம்முடைய இயேசு பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார், நாமும் பாளையத்துக்கு புறம்பே போனால்தான் சிங்காசனம். What does the Bible say of the life of pleasure? Lord Jesus Christ went without the camp and suffered. Only when we go without the camp, we can't follow the law of suffering. உடன்படிக்கை 1000 பண்ணலாம், அதிலே உண்மையா இருக்கிறோமா? We make thousands of covenants, are we faithful in it? முதலாவது இருக்கக்கூடியவன் பட்டணத்தில் இருப்பான், காட்டிலே இருப்பான், தன் வழியே போவான். இரண்டாவது ஸ்தானத்துல போறேன்னு சொல்ற ஆளு பட்டணத்துல போய் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருவார். The first person goes to wilderness, to the desert, but the second person goes to town and has a pleasure life. என்ன நடந்தது? What happened? ஒரு பகுதியில தாவீதை நேசித்தான், இன்னொரு பகுதியில சவுலை நேசித்தான். On one side he loved David, on the other hand he loved his father Saul. 2 சாமுவேல் 1:23 பாத்தீங்கன்னு சொன்னா, 2 Samuel chapter 1 verse 20, உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். When alive, David Jonathan were very much loving and life. தாவீதை பார்த்தா உண்மை நேசிக்கிறங்கிறது, அப்பாவை பார்த்தா உங்களை நேசிக்கிறங்கிறது, இதுல நடுவுல எது உண்மை? When Jonathan saw David, he says, I love you. When he saw his father, he said, love you. இந்த கூட்டத்துல முழுவதும் இயேசுவே உம்மை நேசிக்கிறங்கிறது வெளியே போன உடனே உலகத்தோடு ஒப்புரவாகி விடுது. In this meeting we say totally, Lord, I love Jesus, but I could go, we love the world. இங்க நீ தலையை காட்டிட்டு இன்னொரு இடத்துல வாலை காட்ட கூடாது. You show your head here, you are showing the tail somewhere else. உன்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? With whom is your fellowship? யோவான் சொல்கிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. John says our fellowship with the Father and his Son Jesus Christ. இன்றைக்கு சவுலையும் நேசித்து தாவீதையும் நேசித்தால் நீ சிங்காசனத்துக்கு வர முடியாது. Today if you love Saul and you love David also, you cannot come to the throne. தாவீதை நேசிக்கிறேன்னு சொல்றான், அங்க அவங்க அப்பா கூப்பிட்ட உடனே அவர் கூட புறப்பட்டு போயிடுவான். First he says I love David, when his father calls he goes with me. நீ தாவீதை நேசித்தால் தாவீதோடு இருக்க வேண்டும், சவுலை நேசித்தால் சவுலோடு நீ இருக்க வேண்டும். If you love David, you should be with David. If you love Saul, you should be with Saul. அவனுடைய சவுலின் நேசம் அதிகமாக இருந்தபடியால் அவன் பட்டணத்துக்கு போனான், அவன் அந்த ஸ்தானத்தை இழந்தான். The love on Saul was more, therefore he went to the city, he lost his position. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. ஆனால் இரண்டாம் ஸ்தானத்துக்கு வருவேன் என்று வாயை திறந்து சொல்லாதிருந்த யோசேப்பு அந்த ஸ்தானத்துக்கு வந்தான். இரண்டாம் ஸ்தானத்துக்கு வருவேன் என்று சொல்லாத அந்த மொர்தெகாய் அந்த ஸ்தானத்துக்கு வந்தான். யோசேப்பு வந்தான், தானியேல் வந்தான், நெகேமியா வந்தான். இரண்டாம் ஸ்தானத்துக்கு வருவேன் என்று சொல்லி இவனோ ஏமாந்து போனான். Joseph did not say I will come to the second position, he came. Mordecai did not say I will come to the second position, but he came. Daniel and Nehemiah did not say like that, but they were able to come. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Beloved people, how is our life? இது ஒரு கடைசி கூட்டம். This is the last meeting. இது கர்த்தர் உன்னோடு இடைபடக்கூடிய முக்கியமான நேரம். This is the most important, God is dealing with you. உன்னை சிங்காசனத்திலே இரண்டாவது மூணாவது அவரோடு மடியிலே உட்கார வைக்கும்படியாக அவர் ஆசிக்கிற ஒரு நேரம்.